ஹலோ ஆல் ஹியூமனில் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வரதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவரோட 50th பர்த்டேக்கு +2.5Dங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி கீப்பிங் த கார்ட் 25 சென்டிமீட்டர். அப்போ நார்மலாக அவர் கார்டை 25 சென்டிமீட்டரில் வச்சு படிக்கிறாரு. ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் மெட்ரோபியா. ஏன்னா ப்ளஸ் வந்துட்டு பவர் வந்துட்டு +ல இருக்குது. அப்போ அந்த கார்டு பின்னாடி தெரியணும். அந்த பின்னாடி தெரியிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சரி, P is equal to 1/f. அப்போ F is equal to 1/p 2.5 which is equal to 0.4 மீட்டர். அதை நீங்கள் சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். F is equal to 40 சென்டிமீட்டர். பக்கா? ஓகே. இப்போ நம்ம எந்த இடத்துல அது இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1/f is equal to 1/v minus 1/u. எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கோங்க. 1/f plus 1/u. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கஸ் ப்ளஸ், இப்போ போட்ட ப்ளஸ் சைன் கன்வென்ஷன் ப்ளஸ், இப்போ போட்டிருக்க ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ், மைனஸ் 1/u, இப்போ போட்ட மைனஸ் சைன் கன்வென்ஷன் மைனஸ். அப்போ 1/40 ப்ளஸ் ஆஃப் அந்த மைனஸ் போட்டுருவா காமனா, மைனஸ் அவர் எங்கே வச்சிருக்காரு 25 சென்டிமீட்டரில். அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/v is equal to இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா v is equal to -67.7 சென்டிமீட்டர். அப்போ 25ல வச்சது கொஞ்சம் பின்னாடி போய் தெரியணும். அப்போ தான் ஒரு கண்ணு தெரியும், பிகாஸ் அவருக்கு ஹைப்பர் மெட்ரோபியா. 10 வருஷம் கழிச்சு, இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10 வருஷம் கழிச்சு அவர் அதே கிளாஸை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் 50 சென்டிமீட்டரில் பின்னாடி நகர்த்துறாங்க. பவர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கீப் த லெட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அவர் 50 சென்டிமீட்டரை யூவா எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அதை கரெக்டாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, புதுசாக அவருக்கு வந்த நியர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். ஸோ இந்த கீப்புங்கிற வார்த்தையை பார்த்துறது, ஸ்கீப் த லெட்டர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே எல்லாரும் யூ தான் 50 அப்படின்னு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கிடையவே கிடையாது. நியூ நியர் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர் மெட்ரோபியா அதுதான் 50. ஓகேவா? ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v minus 1/u. இப்போ நான் ஃபோக்கஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. -1/50 minus of -1/25. 25ல வச்சா அது 50ல போய் தெரியணும். he has to keep the letter. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல தப்பா புரிஞ்சுப்பீங்க. அது யூன்னு எடுத்தீங்கன்னா பயங்கர தப்பு. -1/50 -1/25 இது நியூ நியர் பாயிண்ட் ஆஃப் மெட்ரோபியா. அவருக்கு ஃபைனலா 50 சென்டிமீட்டர் தான் கண்ணு தெரியும், அவ்வளவுதான். அப்ப நான் 25ல லெட்டரை பிடிக்கிறேன், ஆனா எனக்கு எங்க போய் தெரியணும், 50ல தெரியணும். அப்போ 1/f is equal to இப்படி போட்டா மட்டும்தான் அது கரெக்டா வரும். இல்லாட்டி பவர் தட் இஸ் ஆன்சரே சைன் கன்வென்ஷன்ல தப்பா வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -1/50 + 1/25. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் கிடைக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா F is equal to 0.5 மீட்டர். ஓகேவா? நான் மீட்டரில் மாற்றிட்டேன். இங்கே F is equal to 50 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அதை நான் மீட்டரில் மாற்றிட்டேன். P is equal to 1/f which is equal to +2D. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. அதே ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணி 10 years later he reads his farewell letter with the same glass, but he has to keep the letter 50 சென்டிமீட்டர் தான். பவர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். பவர் மாறுறதுனால தான் அந்த கிளாஸை யூஸ் பண்ணும்போது அவரால் 25 சென்டிமீட்டரில் வச்சது 50 சென்டிமீட்டரில் ஃபைனலாக கிடைக்கணும். ஸோ இப்போ P is equal to +2D. இந்த சம்மில் U is equal to 15 எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி எடுக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கண்டிஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் உண்மையுமே இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆனால் டேட்டா புரியல அப்படின்னா என்டையராக பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தையை நம்ம ஒரு மயோபிக் ஐயை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மைனஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா -0.6. மயோபிக் ஐனா என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறது தெரியும். அப்போ தூரமாக இருக்க ஆப்ஜெக்டை கொண்டு வந்து பக்கத்தில் தெரிய வைக்கணும். கரெக்டாக? அதுக்கு மேலே பின்னாடி போனால் நமக்கு கண்ணு தெரியாது. ஸோ இப்போ த ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் பாயிண்ட்னா ஒரு ஷார்ட் சைட்னஸ் உள்ள ஒரு கண்ணுக்கு அதிகப்படியாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்ணு தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வச்சது, அதுக்கு மேலே போனால் தெரியாது, அவருக்கு பக்கத்தில் உள்ளது தான் தெரியும். புரிஞ்சுதா? ஸோ சம்ம நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி. 1/f is equal to 1/v minus 1/u. இப்போ அதிகப்படியாக நான் ஒரு பொருளை இன்ஃபினிட்டியில் வைக்கிறேன், தூரமாக இருக்கிறது அவருக்கு தெரியாது, அதை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கணும். அந்த பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ, கண்ணு இங்கே இருக்குன்னா அதிகப்படியாக இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ u இன்ஃபினிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். u இன்ஃபினிட்டி முதல்ல நம்ம பவரில் வந்து அதை கால்குலேட் பண்ணிவிடுவோம். P is equal to 1/f
F is equal to minus 1 by 0.6. மைனஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டீங்கன்னா மொத்தமாக என்டையர் ப்ராப்ளமும் தப்பு வந்துடும். ஸோ இந்த 1 by 0.6 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் 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 1.67 மீட்டர் சார், பக்கா. ஸோ நம்ம இப்போ அப்படியே எழுதுவோம், minus 1.67. சரி, ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுவோம். 1 by f is equal to 1 by v minus 1 by infinity சார். 1 by infinity 0, so 1 by f is equal to 1 by v. எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த லென்ஸுக்கு minus 1 by f, so the final answer is 1 by v is equal to minus 1.67 meter, which is equal to v is equal to 1.67 meter minus virtual image. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சிங்கன்னா அந்த ஸ்பெக்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபினிட்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து 1.67 உங்களுக்கு காமிக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸ் 1.67. கிளியரா? எஸ். அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா the power of convex lens used to correct hypermetropy eye 0.8 diopter. So find the near point of the eye. கரெக்ட். இவங்களுக்கு இப்போ தூரமாக இருக்கிறது நல்லா தெரியும். ஓகேவா? தூரமாக இருக்கிறது ரொம்பவே கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அப்போ நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐனா கண்ணுக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம், பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, கண்ணில் இருந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நல்லா தெரியும், அதுதான் கொஸ்டின். சரி, சால்வ் பண்ணுவோம். 1 by f is equal to p. So p is equal to 1 by f, which is equal to இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். f is equal to 1 by p 0.8. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 125 சென்டிமீட்டர். 1.25 மீட்டர் கிடைக்கும், அதை நான் மாற்றிட்டேன். இப்போ 1 by f is equal to 1 by v minus 1 by u. எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 by f is equal to 1 by v is equal to 1 by f plus 1 by u. யூஸ் பண்ணியிருக்கிறதோ ப்ளஸ், அப்போ இதுக்கு சைன் கன்வென்ஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 by u. சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். இது சைன் கன்வென்ஷன், இந்த மைனஸ் சைன் கன்வென்ஷன், நடுவில் உள்ள ப்ளஸ் வந்துட்டு ஃபார்முலா ப்ளஸ் 1 by v is equal to 1 by f என்ன 125 சென்டிமீட்டர் மைனஸ் 1 by u என்ன 25 சென்டிமீட்டரில் வைக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் 31.25 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் என்னென்னா நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறதோ 25 சென்டிமீட்டர், யூஸ் பண்ணுற லென்ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ், அது 25 சென்டிமீட்டரில் ஓகே 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 வெயிட் அ மினிட். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா எஸ், ஹைப்பர்மெட்ரோபியா தூரமாக இருக்கிறதா நல்லா தெரியும். ஸோ 25 சென்டிமீட்டரில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸ் மட்டும் தப்பாக போட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ், அது 25 சென்டிமீட்டரில் வச்சாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா நல்லா தெரியும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன் 31.25. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதா ஹைப்பர்மெட்ரோபியா, தூரமாக இருக்கிறதா நல்லா தெரியும். பக்கத்தில் வச்சாலும் அந்த லென்ஸ் அதை கொண்டு வந்து தூரமாக மாற்றிடணும். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A person cannot see object nearer than 75 cm from his eye, while a person with normal vision can see up to 25 cm. Find the nature, the focal length and power of the correcting lens used for this defective eyes. So செம ஈஸியாக போட்டுடலாம் அப்படிங்கிறத விட இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் 75 சென்டிமீட்டரில் உள்ள பொருளை தான் நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்மெட்ரோபியா. கிளியரா? 75 சென்டிமீட்டருக்கு நீங்கள் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு கண்ணு தெரியாது. ஸோ ஃபைனலாக எங்கே இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகணும் 75 சென்டிமீட்டர். இமேஜ் எங்கே ஹோல்டு பண்ணுறோம்? நார்மல் விஷன் 25 சென்டிமீட்டர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், என்னோட ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டரில் இருக்குது, நான் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது பின்னாடி போய் 75 சென்டிமீட்டர் தெரியணும். ஏன்னா ஒரு தூரமாக இருக்கதான் நல்லா தெரியும், ஹைப்பர்மெட்ரோபியா. அப்போ 1 by f is equal to ஃபார்முலா எழுதிக்கோங்க 1 by v minus 1 by u. இதில் எல்லாமே வர்ச்சுவல் இமேஜ் தான், அதில் எந்த டவுட்டுமே வந்துடக்கூடாது. அப்படி அதில் டவுட் வந்துச்சுன்னா சம்மங்களாக போடவே முடியாது. 75 ஆப்ஜெக்ட் எங்கே ஹோல்டு பண்ணுறோம்? லெஃப்ட் சைடு. இது ஃபார்முலா மைனஸ், இது ஃபார்முலா மைனஸ், அது சைன் கன்வென்ஷன் மைனஸ் 1 by 25. ஸோ 1 by f is equal to 2 by 75. அப்போ எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 37.5 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சு. ப்ளஸில் வந்தால் கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ 0.75 மீட்டர், 375 மீட்டர், 0.375 மீட்டர். இப்போ பவர் கண்டுபிடிக்க போகிறோம். P is equal to 1 by f. ஸோ கண்டிப்பாக டிவிஷனெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 by 0.375, கண்டிப்பாக 2 டெசிமல் டெஃபினட்டாக வேணும். 2.67 டயப்சர் ப்ளஸ் 2.67 டயப்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 25ல் நீங்கள் ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணுறீங்க, அது போய் 75 சென்டிமீட்டர் தெரியணும். ஏன்னா அந்த லென்ஸோட வேலை என்ன?
அவருக்கு தூரமாக இருக்கிறது நல்லா தெரிய வைக்கிறது, பக்கத்தில் இருக்க தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கொண்டு போய் தூரமாக நிப்பாட்டணும். கிளியர்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, a person can see clearly only up to 3 சென்டிமீட்டர். அவரால் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே போணுச்சுன்னா அவரால் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 மீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஓகேவா? 3 மீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும், அதுக்கு பின்னாடி போனால் பார்க்க முடியாது. டெஃபினட்டாக அவருக்கு ஒரு மயோபிக் ஐ தான் இருக்கணும். ஸோ தட் he can see clearly up to 12 meters. நம்ம லென்ஸ் வைக்க போகிறோம். இப்போ 12 மீட்டரில் வச்சாலும் அவருக்கு தெரியணும், தூரமாக இருக்கிறதும் அவருக்கு தெரியணும், பக்கத்தில் இருக்கிறது தான் அவருக்கு தெரியும், இப்போ தூரமாக இருந்தாலும் தெரியணும். அப்படின்னா டெஃபினட்டாக இது டிஃபெக்ட் இஸ் மயோப்பியான்னு அவங்க கொடுத்துட்டாங்க சார், ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் யூ எங்கே வைக்கிறீங்க? 12 மீட்டரில் வைக்கிறீங்க, அது எங்கே வந்து தெரியணும் அவருக்கு? 3 மீட்டரில் வந்து தெரியணும். 3 மீட்டரில் தான் கண்ணு தெரியுமே. அப்போ யூஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12 மீட்டர் விஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். 12ல் வச்சாலும் முன்னாடி வந்து தெரியணும். ஏன் முன்னாடி வந்து தெரியணும்? அவருக்கு மயோபிக்கை முன்னாடி இருக்க தான் தெரியும், பக்கத்தில் இருக்க தான் தெரியும். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v minus 1/u. virtual image தான். 1/f is equal to minus 1/v minus of minus 1/u. இந்த minus sign convention minus, இந்த minus sign convention minus. So 1/, எங்க தெரியணும் அவருக்கு? 3ல தான் தெரியணும் பக்கா. ஆனால் நான் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கேன்? 12ல வச்சிருக்கேன். ஸோ minus 1/3 plus 1/12. டெஃபினட்டாக ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கணும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு f is equal to minus 4 மீட்டர். வெரி இம்பார்ட்டன்ட். நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். p is equal to minus 1/f. சரி, மைனஸ் இப்போ போட வேண்டாம், நார்மலாக நீங்கள் 1/fனே போட்டுக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். minus 1/4 which is equal to minus 0.25 diopter. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ப்ராப்ளமில் இந்த ப்ரொஃபஸர் ப்ராப்ளம் மட்டும் தான் செம்ம ட்விஸ்டடாக இருக்கும். கீப் த லெட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரும் யூஸ் ஈக்குவல் டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் போட நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல தடுமாறிடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.